நம்ம ஆரம்பிக்கலாமாமா? ஆரம்பிச்சிடும். சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர் இறைவா போற்றி. அஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரும் நிகழ்வினானே. துஞ்சும் போதாக வந்து துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறை உள்ளானே. அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ. தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அங்கேற்கன்னி சமேத ஆளவாய் சுக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன வேளம் என்று போற்றப்படுகின்ற குரு மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை நமது தூத்துக்குடியை சார்ந்த புனிதர் பேரவை அன்பர்கள் அதை சிறமேற்கொண்டு செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே முதல் நூலாக நாம் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நிறைவாக அந்த 10வது பாடலிலே பல செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். நாம் இந்த 10 பாடல்கள்ல என்ன செய்திகள் சிவஞான சுவாமிகள் பதிவு செய்கின்றார் என்பதனை ஒரு பதிவிலே அடியேன் அதை பதிவு செய்தேன். அதாவது முதற் பாடலிலே என்னை எடுத்து ஆண்ட குணமேருவே என்று சொல்லுகின்றார். பல பிறவிகளிலிருந்து எடுக்கக்கூடிய உண்மை எம்பெருமானுக்கு மட்டுமே என்ற கருத்திலே அந்த வினைகளிலிருந்து என்னை எடுத்த குணமேருவே என்று முதல் பாடலிலே வைக்கின்றார். 2வது பாடலிலே அப்படி பிறவி நீக்கம் செய்வதற்கு ஆன்மாவிடத்து இருக்கக்கூடிய அந்த இருள் தொகையெல்லாம் நீக்கி, இருள் தொகை என்று சொல்லுகின்றார். இருள் ஒன்றுதான், ஆனா இங்க தொகைன்னு சொன்னதுனால அந்த மும்மல கொத்தையெல்லாம் நீக்கி என்று சொல்வது போல அந்த மும்மலங்களை எல்லாம் நீக்கினாலன்றி பிறவியிலிருந்து நம்மை எடுக்க முடியாது. அதனால அதற்குரிய காரணத்தை அடுத்த பாடலை வைத்தார். அப்படி அந்த மும்மல தொகையெல்லாம் நீக்குவதற்கு உன்னையே நம்பினேன் என்று 3வது பாடலிலே மீண்டும் பிறவிக்கு என்னை விட்டு விடாதே என்று காட்டினார். இது பொதுவாக சொல்லி 4, 5, 6வது பாடல்கள்ல ஆணவம், கன்மம், மாயை என்ற 3னுடைய நீக்கத்தையும் தனித்தனியாக வைத்து அமைத்து காட்டி அடியேன் பொய்யேன் ஆகிலும் கைவிடாது அருள்வாய் என்று காட்டினார். 7வது 8வது பாடல்ல ஐயம் நீக்கி அருள்வாய் என்று காட்டி 9வது பாடல்ல பல சமயத்தவர்கள் புற சமயத்தவர்கள் கூறுகின்ற முக்தி, அதிலிருந்து எவ்வாறு நம்முடைய சைவ சித்தாந்த முக்தி வேறுபட்டு இருக்கின்றது என்பதனை காட்டி, சித்தாந்த முக்தினா என்ன என்பதனை காட்டி அருளினார். இனி இந்த 10வது செயலுக்குள்ளே நாம் செல்ல இருக்கின்றோம். எல்லாவற்றையும் காட்டிட்டார். முதல்ல ஆணவம், கன்மம், மாயை இதுக்குரிய விளக்கத்தை காட்டி அதிலிருந்து நீங்குவது எப்படி என்பதை காட்டி ஆன்மாக்கு இருக்கக்கூடிய ஐயத்தை காட்டி இந்த முக்தித்தன்மை என்றால் எது என்று அதை நிறைவா 9 பாடல்களை நிறைவு செய்தார். இந்த 10வது பாடல்ல முத்தாய்ப்பாக என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், ஞானியர்களினுடைய சிவ ஞானியர்களுடைய முக்தியை பெற்ற சைவ சித்தாந்த சுத்தாத்வித சித்தாந்த முக்தியினை பெற்ற ஆன்மாக்களினுடைய நிலை
எப்படி இருக்கும், அல்லது இந்த முனிவர்கள், இந்த சிவ ஞானம் பெற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றதையும் அங்கே சொல்லி நமக்கு நிறைவு செய்கின்றாய். அப்படிப்பட்ட முக்தியிலே அடியேனை திருவடி கீழ் அகலாமல் ஆண்டு கொண்டு அருள்வாய் என்று நிறைவு செய்கின்றார். ஆக முக்தி பெற்ற பின்பும் ஏதேனும் மலவாசனை காரணமாக அல்லது எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் காரணமாக அந்த ஆன்மாக்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி என்னை மீண்டும் வந்து விடாதபடிக்கு மீளா பிறவி, மீளாமல் என்னை எடுத்து காப்பாயாக, மீளா அடிமை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றார்களே, அதுபோல அந்த திருவடி கீழ் அகலாமல் தான் நம்முடைய சிவஞான போதத்துல பல இடங்கள்ல காட்டுறாங்க இல்லையா. நிறைவு நூற்பாவுல அயராமை அரண்கலல் செல்லுமே, அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே என்கிறார். அந்த அயரா அன்பு என்பதுதான் நாம பயிற்சி பண்ண வேண்டிய ஒரு செய்தி. இந்த முனிவர்கள், ஞானியர்கள், ஞானம் பெற்றவர்கள், மும்மல தொகையெல்லாம் நீக்கியவர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அயரா அன்பில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அயரா அன்பினை அகலாமல், அப்படி அயராத அன்பு இருந்தால் அன்றி திருவடி கீழே அகலாமல் இருக்க முடியாது. எனவே அகலாமல் என்னை ஆண்டு கொள்வாய் என்று நமக்கு இந்த பாடல்ல காட்டுகின்றார். இந்த பாடல்களுக்குள்ள நம்ம பாடலுக்குள்ள செல்லலாம். செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம், மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்தது 10வது பாடல். பூதமே என்றும் வரு பொறி என்றும் மனமாதி பொருள் என்றும் நீள் கலாதி பொருள் என்றும் உயர் சுத்தமாயை பொருள் என்றும் புவியில் சிருஷ்டி செய்யும் நாதர் பொருள் என்றும் அரவணையில் துயின்ற ஒரு நாரணன் பொருள் அது என்றும். இதுவரைக்கும் இந்த ஆன்மாக்கள், இங்க இருக்கக்கூடிய சகலர்களாகிய ஆன்மாக்கள் எதை பொருள் என்று தேடிக்கொண்டு இருக்கின்றது என்று ஒரு பட்டியலாக நமக்கு காட்டுறார். பூதமே என்றும், இந்த ஐம்பூதங்கள் புலப்படுகின்றன. அந்த புலப்படுகின்ற பூதங்கள் நமக்கு சைவ சித்தாந்தத்திலே பிரதானமாக சொல்லப்படுவது அந்த 36 தத்துவங்கள், 36 கருவிகள் கொடுக்கப்படுகின்றது. இந்த 36 தத்துவங்களும் மாயை என்கின்ற பொருளில் இருந்து பரிணமித்து நமக்கு கொடுக்கப்படுவது. எனவே இந்த மாயை இரண்டாக, இயல்பாகவே அது இரண்டாக இருக்கின்றது. மாயை என்று சொன்னாலே அது சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற இரண்டும் சேர்ந்த ஒன்று, ஒரு பொருள். ஒரு காலத்திலும் சுத்தமாயையிலிருந்து அசுத்தமாயை வரும் என்ற கருத்து கிடையவே கிடையாது. இருக்கின்ற பொழுதே அந்த குன்றின் மணி போல சுத்தமாயையும் அசுத்தமாயையும் இரண்டும் ஆக இருக்கக்கூடியதுதான் மாயை என்கின்ற ஒரு பொருள். அப்படி அந்த மாயையில இருக்கக்கூடிய அசுத்த மாயை என்கின்ற மாயையிலிருந்து, ஒரு பகுதியிலிருந்து நமக்கு அந்த வித்யா தத்துவம், பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவங்கள், இவைகள் எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணமித்து நமக்கு வந்தது. அந்த சுத்த மாயை என்கின்ற பகுதியிலிருந்து சுத்த தத்துவங்கள் பரிணமித்து நமக்கு விருத்தி செய்யப்பட்டு வந்தது. எனவே இந்த தத்துவ கூட்டங்கள் இவற்றை வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனா சைவ சமயத்தை, இந்த சித்தாந்த வாதிகள், சித்தாந்த சைவத்தை ஒப்புக்கொள்கின்றவர்களை தவிர 36 தத்துவங்கள் இருக்கின்றது என்பதனை ஒப்புக்கொள்ளாதவர்கள் தான் பிற சமயத்தவர்கள். 36 தத்துவங்கள் இருக்கின்றது என்பதனை எல்லோரும் ஒத்துக்கொள்வது இல்லை. அது சித்தாந்தத்தில சொல்லப்படுகின்ற ஒன்று. எனவே நம்ம பாஞ்சராத்திரிகள் என்று சொல்லக்கூடிய வைணவர்கள் கூட 26, 24 தத்துவங்களைத்தான் அவர்கள், ஆன்ம தத்துவங்களை மட்டும்தான் ஒத்துக்கொள்கிறார்கள். மேல உள்ள வித்யா தத்துவத்தையோ அல்லது சுத்த தத்துவத்தையோ அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அதுபோல இங்க நமக்கு இதையெல்லாம் சொல்லி பூதமே, 5 பூதமே, கீழிருந்து அப்படி மேல காட்டுறார். பூதமே 5 பூதங்கள், அந்த பூதங்கள் வருகின்ற அந்த தன்மாத்திரைகள், இவற்றை பொருள் என்று ஒரு சிலர்கள் கருதுகின்றார்கள். இவை மட்டுமே பொருள் என்று கருதுகின்றார்கள். பொறிகள், இந்த கருவிகள் இருக்கின்றது, ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய கருவிகள், கண்மேந்திரியங்கள்,
இதெல்லாம் இது பொருள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரர்கள். மனம் ஆதி பொருள் என்று, மனம் ஆதி, மனத்தை ஆதியாக கொண்ட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தக்கரணங்கள், இவற்றோடு பொருள் என்றும், நீள் கலாதி பொருள் என்றும். நீள் கலாதி அப்படின்னா கலையை ஆதியாக கொண்ட கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள். இது அசுத்த மாயையில் இருக்கக்கூடிய தத்துவங்கள். இவற்றை பொருள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சாரர்கள். பொருள் என்றும், உயர் சுத்த மாயை பொருள் என்றும், சுத்த மாயை மட்டும் பொருளாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஜடப்பொருள். இதுவரைக்கும் சொன்னது ஜடப்பொருள். ஆக இந்த ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய தத்துவங்களை, மாயையிலிருந்து பெறக்கூடிய தத்துவங்களை பொருள், இதுதான் உள்ள பொருள் என்று சொல்லக்கூடியவர்கள். பொருள் என்று சொன்னாலே அது உள்ள பொருள் என்று சொல்லக்கூடியவர்கள். நாம மட்டும்தான் 3 பொருளையும் ஒத்துக்கொள்கின்றோம் உள்ள பொருள் என்று. பதி, பசு, பாசம் உள்ள பொருள், 3ம் உள்ள பொருள் என்றும் உள்ள பொருள் என்று ஒத்துக்கொள்கின்றோம். ஆக இவர்கள் எல்லோரும் இதுவரைக்கும் இந்த 3 அடியில நமக்கு இவர்கள் இந்த ஜட பொருள்களை சொல்லி, அதுக்கப்புறம் புவியில் சிருஷ்டி செய்யும் நாதர் பிரம்மா மட்டும்தான் இருக்கிறான், பிரம்மா பொருள் என்றும், என்றும் அரவணையில் துயின்ற ஒரு நாரணன் பொருள் அது என்றும். நாரணன் அந்த திருமால், காத்தல் தொழிலை செய்கின்ற திருமால், அது ஒரு பொருள் என்றும், பொருள் அது என்றும். நானாவிதம் குளறினோர் குருடர் பலர் கூடி நாடு ஒளி தேடுமா போல். இதெல்லாமே எதுக்கு சமம் அப்படின்னா, குருடர்கள் ஒவ்வொருவராக சென்று அந்த யானையினுடைய கால்களை கண்டு, இதுதான் யானை, தூண் போல கால் இருக்கின்றது, இது யானை என்று சொல்பவர்கள். தூண் போல கால் இல்லை, தூண் போல ஒரு பொருள் இருப்பது யானை என்று சொல்பவர்கள். முரம் போல காது இருப்பதுதான் யானை என்று சொல்பவர்கள். அந்த பெரிய வயிறு, இந்த குருடர்கள் 4 பேர் சென்று அந்த யானையினை தொட்டு பார்த்து, இதுதான், இப்படி ஒவ்வொரு பொருளை பார்த்து இப்படி இதுதான் யானை என்று சொல்லுவது போல, நானாவிதம் 4 விதமாக சொல்லுவது போல, பலர் கூடி நாடி ஒளி தேடுமா போல, இப்படி இந்த பொருள்களை, சுத்தமாயை ஒன்றுதான் பொருள், அசுத்தமாயை ஒன்றுதான் பொருள், இந்த ஆன்ம தத்துவங்கள் ஒன்றுதான் பொருள் என்றெல்லாம் பொருளையாக, இதையெல்லாம் பொருளாக கொண்டு இருக்கக்கூடிய பிற சமயத்தவர்கள் என்று சொல்லி, பேதமுறு பிறவியில் இப்படி சொல்லுபவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்று சொன்னால், பேதமுறு பிறவியில், பேதமுறு பிறவியில் அப்படின்னா பேதமுறு, மாற்றி 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 அந்த 4 வித பிறப்பும், 4 வித பிறப்பும் 7 வகையான அச்சில் பிறப்பதுமாக, அதான் பேதமுறு, வேறுபாடு, புழுவாய், பூடாய், புல்லாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பை, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், இப்படி நீர்வன விலங்குகள், தாவரம் என்று இந்த பேதமுறு பிறப்புகளில் சுழல்வதை அல்லால் வேற எதையும் பெற்றுவிட முடியுமா? இப்படி பொருளின் இருப்பினை சொல்லுவதிலேயே இவர்கள் வேறுபாடு அடைகின்றார்கள் என்று சொன்னால், எப்படி உண்மை பொருளை இவர்கள் சென்று அடைய முடியும்? இப்படி பொருள் உண்மை சொல்லுவதிலேயே நம்மிலிருந்து மாறுபடுகின்றார்களே, இவர்களுக்கு என்ன கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னா, பேதமுறு பிறவி அன்றி வேறு ஒன்றும் கிடைத்து விடாது. சுழல்வது அல்லால் உண்மை பெற்றிடுவதுண்டோ? உண்மையை அவர்கள் எப்பொழுது உணர்வார்கள்? ஆக இந்த இறை என்றும் உள்ள பொருள், உயிர்கள் என்றும் உள்ள பொருள், அது படைக்கப்பட்ட பொருள் அல்ல. இந்த உயிர்களானது அந்த இறைவனை காண முடியாதபடிக்கு நம்மில் ஒரு அறியாமை மறைத்து இருக்கின்றது என்ற இந்த அடிப்படையான செய்திகளை உணராதவர்கள் இது நாம இன்றைய கால சூழ்நிலையில வைத்து பார்த்தாலே நாம் அறிவோம். எத்தனையோ பேர்கள் இறைவனை ஒப்புக்கொள்வதில்லை, இன்னும் ஆணவத்தை ஒப்புக்கொள்வதில்லை. இந்த உயிர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உயிரை படைத்தான் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களும் இருக்கின்றார்கள். எனவே இந்த இறைவனை, இந்த 3 பொருள்களை என்றும் உள்ள பொருள்கள், அது யாராலும் படைத்து கொடுக்கப்பட்டது அல்ல என்பதனை உணராதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறவி அமையுமே அன்றி உண்மை பொருளாக, உண்மை பொருளே பயனாக அடைவது என்பது ரொம்ப கடினம். அதான் இங்க சொல்றாரு, பெற்றிடுவது உண்டோ சொல்லாய்,
பின்னும் முன்னும் பக்கம் மேலும் கீழுமாய் அண்ட பித்திகள் உடைத்து மண்டி ஆதி அந்தம் நடு இல்லாமல் அடி நாயேனை. இப்படி பிறவியில் பிறந்து சுழண்டு மீண்டும் மீண்டும் வினைகளை ஈட்டிக்கொண்டு இந்த ஆன்மாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா, மேலுலகம், கீழ் உலகம், நடு உலகமாக இருக்கக்கூடிய பூலோகம், இந்த 3 உலகத்திலும் சென்று 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 பிறந்து அந்த அதன் உலகத்திற்கு உரிய சரீரங்களை பெற்று சென்று சென்று வந்து உழண்டு கொண்டு இருக்குமே அன்றி இப்படியெல்லாம் இந்த ஆதி நடு அந்தம் இல்லாமல் இந்த மாதிரியான சுழற்சிகளில் இருந்து எல்லாம் அடியேனை நீக்கி அகலாமல் ஆண்டு கொண்ட அடியேனை இதிலிருந்தெல்லாம் என்னை நீக்கி எபெருமானுடைய திருவடிக்கே வைத்து அங்கிருந்தபடிக்கு அகலாமல் ஆண்டு கொண்ட அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று நமக்கு இதை சொல்லுகின்றார். இந்த தன்மைக்கு நம்முடைய அகலாமல் ஆண்டு கொண்ட, இப்படி அகலாமல் அவருடைய திருவடி நிழலில் இருக்கக்கூடியவர்கள்தான் சிவ ஞானம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சிவ ஞானம் பெற்ற முனிவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த உள்ள மலம் நீங்கி ஓங்கு சிவானந்த வெள்ளத்து திளைத்ததுவாய் மேவுதலே கள்ளவில் பூங்கொத்தார் விரிசடையார் கூறும் சிவ ஆகமத்தில் சித்தாந்த முக்தி என தேறு. எனவே இந்த சித்தாந்த முக்தி என்பது அந்த உள்ள மலம் நீங்கி ஓங்கு சிவானந்தத்தில் அழுந்துவதுதான். இதுதான் நமக்கு நம்முடைய சிவப்பிரகாசம் 93 இதை நமக்கு முனிவர்களுடைய நிலைப்பாட்டை காட்டுகின்றார். தீங்குறு மாயை சேரா வகை, தீங்கு தருகின்ற இந்த மாயை, இவர்களெல்லாம் பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த மாயை நம்மில் வந்து சேரா வகை வினை திருவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறை இருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏகத் தொன்மையில் துகள் இலோரே. அந்த ஆணவமல வாசனையும் நீங்கியவர்கள் இது இப்படியாக அந்த தூங்குவர்கள். எப்படின்னு சொன்னா, இந்த தூங்காமல் தூங்கி என்று சொல்லுவது உண்டு. அந்த ஞானியர்களினுடைய நிலையை சொல்லுகின்ற பொழுது தூங்காமல் தூங்கின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, அவர்கள் இறை இன்பத்தில் தூங்காமலும் உலக நோக்கிலே அவர்கள் தூங்கியும் இருப்பார்கள். நாம அதற்கு மாறாக சகலர்கள் எல்லாம் அந்த இறைவனை நாடுகின்ற பொழுது தூங்கியும் பிரபஞ்ச வாழ்க்கையை அனுபவிக்கின்ற பொழுது விழித்துமாக இருக்கின்றோம். இதுதான் இருவர்களுக்குமான வேறுபாடு. எனவே இந்த நிறை இருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடக்கி என்று காட்டுகின்றார். இந்த இரிய நீங்குகின்ற ஒளி என்பதெல்லாம் நமக்கு ஞானாசிரியர்கள் வந்து ஞானாசிரியராக குருநாதராக சிவபெருமானே வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய இருளை நீக்கி, இருளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த மாசினை கழுவுவதற்காக அருள் நீரையும் கொடுத்து, இப்படி அவர்கள் செய்தால் அன்றி நம் உள்ளத்திலே ஞான ஒளியை ஏற்றுவிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அன்றி இதிலிருந்து நம்மால் நீங்கிவிட முடியாது என்பதனை நாமோ பெரிய புராண செய்தியிலிருந்து அற்புதமா நம்ம பார்க்கலாம். சேக்கிலார் சுவாமி சொல்றார், மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் திரு ஞான சம்பந்த பெருமானை ஞான குருவாகவே நம்மில் இருக்கக்கூடிய இந்த சைவ சமயத்தை நிலை நிறுத்துவதற்கு வந்த ஞான குருவாக நினைந்தார்கள். அவருடைய நாமத்தை சொல்லியே உய்ந்தவர்கள் இவர்கள் இருவரும். அப்படி அவர்கள் அந்த பாண்டி நாட்டிலே சமணம் தலைத்து இருக்கின்றது. அந்த சமணத்தை நீக்கி இது போன்ற குருடர்கள் கூடி உண்மையை ஒத்துக்கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற அமணர்கள், அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று நினைந்து சைவம் தலைக்க வேண்டும் என்று இரு பெருமக்களும் நினைந்தார்கள்.
அப்போ ஞானசம்பந்த பெருமான் பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு பாண்டி நாட்டிற்கு வருகின்றார். இவர்களுடைய அழைப்பின் காரணமாக. சரி, அது அந்த வரலாறுல நாம பார்க்கின்றோம். கொழும் பவள செங்குன்று என்று சொல்லக்கூடிய பிரான்மலையை வந்து அடைகின்றார். அப்படி பிரான்மலையை வந்து அணைகின்றார். அப்படி அவர்கள் ஞானசம்பந்த பெருமான் அங்கு எழுந்தருளி அங்கிருந்து மதுரையம்பதியை நோக்கி வருகின்றார் என்ற செய்தியை கேட்கின்ற பொழுது அமணர்கள் எல்லோரும் தீ கணா கண்டு துன்பமுற்று இருந்தார்களாம். அவர்களுக்கெல்லாம் தீ கணா வந்ததா. ஆனா நம்முடைய மங்கையர்க்கரசியாருக்கும் அமைச்சருக்கும் அது அளவில்லா மகிழ்ச்சியை காட்டக்கூடிய காலை பொழுதாக அது அமைந்தது. உலகெல்லாம் உய்ய வந்த வளர் ஒளி ஞானம் உண்டார் வந்தார் என்கின்ற மொழியை கேட்கின்றார்கள் இருவருமாக. ஆக இருவர்களுக்கும் அந்த அமுதன வந்த விழுந்த ஒளி எது அப்படின்னா ஞானம் உண்டார் வந்தார் என்று சொல்லக்கூடியது. அப்ப இதுவே அவர்களுக்கு அந்த வாசக தீட்சையாக அமைந்து இவர்கள் இருவரும் அந்த ஞான போனகர் இங்கு எழுந்து அருள நாம் உய்ந்தோம் என்று எதிர்கொள்ளும்படியாக நிற்கின்றார்கள். அத்தனை பேரும் ஞானசம்பந்த பெருமானை வரவேற்பதற்காக. இங்க ஒரு 3 உவமைகளை காட்டி நமக்கு சேக்கிழார் சுவாமி இந்த இருளையெல்லாம் நீக்குகின்ற தன்மையை நமக்கு காட்டுகின்றார். இது ஒரு அற்புதமான இடம். இந்த 3 உவமைகளை பார்த்தோம்னா சேக்கிழார் சுவாமி அவரை வணங்காது இருக்க முடியாது. ஏன்? அப்போ அந்த ஞானம் உண்ட ஞானசம்பந்த பெருமான் அங்கு எழுந்தருளுகின்ற பொழுது எப்படி எழுந்தருளுகின்றாராம் பாருங்க. பண்ணிய வஞ்சனை தவத்தால் பஞ்சவன் நாட்டிடை பறந்த எண்ணில் அமன் எனும் பாவ இரும் சேனை இரிந்து ஓட ஓட மண்ணுலகமே அன்றி வானுலகம் செய்த பெரும் புண்ணியத்தின் படை எழுச்சி போல் எய்தும் பொலிவு எய்த. ஆக இந்த அமன் என்கின்ற பாவ இரும் சேனை இரிந்து ஓட இவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் நீங்கி சைவ சமயம் தலைப்பதற்கு இரிந்து ஓடுவதற்கு அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வரவு எப்படி இருந்ததாம்? படை எழுச்சி போல் எய்தும், ஒரு பெரிய படை வருவது போல இருந்ததாம். அவர் ஒரு குழந்தை இங்க வருகின்ற பொழுது குழந்தையிலதான் வருகின்றார். ஆனா எப்படி இருந்ததாம்? இந்த சேனைகள் இரும் சேனைகள், இந்த சமண சமயம் ஓங்கி இருக்கின்ற சேனை இதெல்லாம் இரிந்து ஓடும்படியாக ஒரு பெரிய படை வந்தது போல இருந்ததாம். அடுத்த பாடல்ல சொல்றாரு, அந்நெறியில் செறிந்து அடைந்த அமன் மாசு கழுவுவதற்கு. முதல்ல இரிந்து ஓடுவதற்கு படை எழுச்சி போலன்னு சொன்னார். இது அமன் மாசு கழுவுவதற்கு மண்ணி ஒளிர் வெண்மையினால் தூய்மையினால் வழுதியர் தம் கன்னி நாட்டிடை கங்கை அணைந்தது என்னும் கவின் காட்ட. ஆக அவருடைய அந்த அமன் என்கின்ற குற்றமுடைய மாசினை இந்த மதுரையம்பதியில் இருந்து கழுவுவதற்கு கங்கை போல வந்தாராம். கங்கை என்னும் கவின் காட்ட, கங்கை அணைந்து எனும் கங்கை அணைந்து வருவது போல கவின் காட்டினாரா ஞானசம்பந்த பெருமான். ஆக அந்த ஞான குருவினுடைய பார்வை, அந்த ஞான குருவினுடைய வார்த்தை, அந்த ஞான குருவினுடைய ஸ்பரிசம், இது எல்லாமே வினைகள் இரிந்து ஓடுவதற்கும் அந்த மாசினை கழுவுவதற்கும் மீண்டும் வினை வந்து சேராமல் இருப்பதற்கும் உள்ள உபாயம். இதை தவிர வேற உபாயம் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அடுத்த பாடல சொல்றாரு பாருங்க, மானமில்லா அமன் என்னும் வல்லிருள் போய் மாய்வதற்கு. ஆக அந்த அமணர்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அது மாசு என்கின்றார், பாவ இருஞ்சேனை என்கின்றார், வல் இருள் வலிமையான இருள், இந்த புற இருளை கூட நீக்கிக் கொள்ளலாம். இந்த இருள் நீக்க முடியாத இருளாக இருப்பதற்கு வல்லிருள் போய் மாய்வதனுக்கு, அந்த இருள் போய் மாய்வதற்கு இவர் வருகை எப்படி இருந்ததா? ஆன பெருகு ஒளி பரப்பால் அண்டமெல்லாம் கொண்டதொரு ஞானமணி விளக்கு எழுந்து வருவதென நலம் படைப்ப. ஞான மணி விளக்கு எழுந்து வருவது என்ன? ஆக இருள் நீங்குவதற்கு ஞான மணி விளக்காக வந்தார். மாசு கழுவுவதற்கு கங்கை திரண்டு வந்தது போல வருகின்றார். பாவ இரும் சேனை எரிந்து ஓடுவதற்கு படை எழுச்சி போல வருகின்றார். இப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய வருகை இவ்வாறாக 3மாக சொல்லப்படுகின்றது என்று இந்த எரிந்து ஓடுவதற்கும் கழுவுவதற்கும் மாய்வதனுக்கும்
எனவே அங்கே புறசெய்வய கடக்களிற்று பூழியர் வன்தமிழ் நாட்டு தரைசை தவப்பயன் விளங்க சைவ நெறி தழைத்து ஓங்க உரைசெய் பேர்பலவும் மூதுமணி சின்னமெல்லாம் பரசமய கோளரி வந்தான் என்று பரிமாற செம்பெரும் பெருமை குலச்சிறையார் தாம் செவி நின்று அமுதென தேக்க என்று இந்த பாடல்கள் தொடர்கின்றது. ஆக பரசமய கோளரி வந்தான், இந்த பரசமய இருள்களை எல்லாம் நீக்கும்படியாக ஞான குரு வருகின்றார். எனவே ஞான சம்பந்த பெருமான் நமக்கு ஞான குருநாதர். ஆக நால்வர் பெருமக்களுடைய நாமத்தை சொல்லியே உய்ந்த அருளாளர்கள் இருக்கையில் நமக்கு குருவை இவர்கள் எல்லாம் காட்டுகின்றார்கள், அருட்குறவர்களாக காட்டுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே இப்பேற்பட்டவர்கள் ஞானியர்கள். அதுல சங்கற்ப நிராகரணத்துல சொல்றாங்க பாருங்க, உறங்குருவார் போல் வாய்மை ஒளிந்து மண்ணு செய்தி அவை ஒளிந்து போமே என்று காட்டுகின்றார். சிவஞான சித்தியார்ல ஞானிகளுக்கு விதித்தன செய்தலும் விளக்கியன ஒளிதலும் வேண்டாம், அவர் செய்தன எல்லாம் தவமாகலின். அவர்களுக்கு அந்த ஞானியர்கள் நம்போல உடம்பு கொண்டு இருந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு நம்போல அந்த திருமேனி என்று நாம் மதித்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இங்க சித்தியார்லதான் அந்த பாட்டு சொல்றாங்க, ஞானிகளுக்கு விதித்தன செய்தலும், அவர்கள் போன்று நமக்கு தான் விதித்தன செய்வதெல்லாம் நமக்கு தான் அது நல்வினை என்று சொல்லப்படுவது. விளக்கியன ஒளிதலும், விளக்கியவற்றை அவர்கள் ஒளியாமல் கூட இருப்பாங்க, விதித்தவற்றை செய்யாமல் கூட இருப்பாங்க. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இறைவனை மறவாது இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய பார்வையில் அவர்கள் பித்து பிடித்தவர்கள் போல தோன்றினாலும் அவர்களுக்கு இவையெல்லாம் அவர்கள் செய்வது எல்லாமே தவம் ஆகலின். எனவே உலகத்தவர்களான நம் பிராகிருதர்கள், அறியாமை வடிவமாக நிற்பவர்கள், பிராகிருதர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த உலகத்தவர்கள். சகலர்களாகிய சகலர்களாகியவர்கள் எல்லாமே அறியாமை வடிவமாக நிற்கக்கூடியவர்கள். ஆனால் ஞானிகள் சிவத்தோடு சேர்ந்து ஞானமே வடிவானவராக நிற்பார்கள். இதத்தான் நமக்கு மெய்ஞான விளக்கம் என்கின்ற ஒரு நூல், அதுல மதுரை சிவப்பிரகாசர் ஒரு பாடல்ல அற்புதமா நமக்கு காட்டுகின்றார். அறியார்களும் அறியார், அறியார்களும் அறியார், அறிவார்களும் அறியார், அறிபவர்களும் அறிய மாட்டார்கள். அறியார்களும் அறிவார்களும் ஒன்றோ? இப்போ இவர்கள் இருவரும் அறியவில்லை என்று சொன்னால் இருவரும் ஒருவர் தானே, ஒரே இதுல வைத்து என்ன வேண்டியதானே? அறியார்களும் அறிவார்களும் ஒன்றோ என்றால் தம்மில் இன்றாம். அப்படி இல்லை. அடுத்து சொல்றாரு பாருங்க, அறியார்களும் பசுபாசம் என்னும் இருளால் மறைந்து அறியார். இந்த அறியாதவர்கள் எதனால அறியாம இருக்கிறாங்க அப்படின்னா, பசுபாசம் என்கின்ற இருள், அந்த இருள் தொகை இருப்பதனால அவர்கள் அறியார். அறிவார்களும், இந்த அறிகின்றவர்கள் இருக்கின்றார்களே, அப்போ அவர்களுக்கு அறியக்கூடிய தன்மை இருக்கின்றது தானே, அவர்கள் எப்படி அறிவார்கள் என்று சொன்னால் அவர்களும் பரமானந்த ஒளியால் நிறைந்து அறியார். இப்போ இந்த அறியார்களும் அறிவார்களும் என்று பார்க்கின்ற பொழுது இதுல முதல்ல சொல்லப்பட்டது அறியார்கள். அவர்கள் பசுபாசம் என்கின்ற இருளால் இறைவனை அறிய மாட்டார்கள், அதனால அவர்கள் அறியார்கள் என்று சொல்லப்படுபவர்கள். எனவே அறியார்கள் இறைவனை அறியாமலும் மறைந்து அறியார். இருளால் மறைந்திருப்பதனால ஒரு காலமும் இறைவனை அறிய முடியாதவர்கள் அறியார்கள் என்று சொல்லி, அறிவார்கள், அறிவார்களை நிறைந்து அறியார்னு முடிச்சார். அப்ப அறிவார்கள் அந்த பேரொளி என்கின்ற சிவ ஒளியில் நிறைந்து இருப்பதனால், ஞானத்தில் அந்த இறைவனுடைய பெரு வியாபகத்தில் அடங்கிய வியாபகமாக வியாபியமாக இருக்கக்கூடிய தன்மையினால் அவர்கள் இந்த ஒளிக்குள் ஒளிந்து கொண்டு உலகத்தை அறிய மாட்டார்கள். உலகத்தை அவர்களுக்கு உலகம் எப்படி காட்சிப்படும்? பேரொளிக்குள்ள ஒளியாக ஒளிந்திருக்கின்றார்களே, அவர்களுக்கு உலகம் காட்சிப்படாது. நமக்கு இறைவன் காட்சிப்பட மாட்டான், அவர்களுக்கு உலகம் காட்சிப்படாது. எனவே அறியார்களும் அறிவார்களும், அறியார்களும் அறியார்,
அறிவார்களும் அறியார் என்று அற்புதமா இந்த பாட்டுல நமக்கு அந்த இரண்டு பிராகிருதர்களுக்கும் அந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கும் உரிய வேறுபாட்டினை நமக்கு காட்டினார். மணிவாசக பெருமான் சொல்லுகின்றாரே, ஆனந்த கூத்தன் அருள்பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என்று. அப்படி ஆனந்தமாக நின்று அங்கிருந்து மீண்டு வாராதபடிக்கு அங்கிருந்து அகலாமல் இருக்கும்படியாக பெருமானே தோல் நோக்கம் ஆடாமோ என்று நமக்கு அந்த பாட்டை சொல்லுகின்றார். திரு உந்தியார் என்கின்ற சாத்திர நூலிலே உள்ளும் புறம்பும் நினைப்பூரின் நின்னுள்ளே மொல்லா அமுதம் என்று உந்தி பெற என்று நமக்கு சொல்கின்றார். உள்ளும் புறம்பும் அவனையே நினைத்திருப்போமே, ஆனால் அவன் மொல்லா அமுதமாக அவன் இருப்பான். இந்த ஞானியர்களுக்கு கோவிலும் கோபுரமும் சிவலிங்க திருமேனியும் என்றும் இன்பத்தை தருவனவாக இருக்கின்றது. ஞானியர்களினுடைய நினைவினை, அவர்களுடைய நிலைப்பாட்டினை சொல்லுகின்ற பொழுது, அந்த செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் கலி அன்பரோடு மறி ஆலயம் மாலரனையும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. அவர்கள் மலிந்தவர்களுடைய வேடத்தையும் கோபுரத்தையும் திருக்கோவிலையும் தெய்வமாகவே அவர்கள் சிவம் எனவே வழிபட்டு நிற்கின்ற தன்மையெல்லாம் நம்ம இவர்களுடைய அருளாளர்களுடைய வரலாற்றில் நாம பார்க்கின்றோம். அந்த திருநாவுக்கரசு பெருமான் ஒற்றியூர் அமர்ந்த பெருநாகத்தின் சிலையார் கோபுரத்தை இறைஞ்சி புக்கு ஒரு ஞான தொண்டருடன் உருகி வளம் கொண்டு அடியார் கருணாமம் தவிர்ப்பாரை கை தொழுது முன் வீழ்ந்தார் என்று சேக்கிழார் சுவாமி காட்டுகின்றார். அவர்கள் கோபுரத்தையே பெருமானாக நினைந்து வழிபட்டார், வளம் வந்து வழிபட்டார் என்று அவருடைய புராணத்தை நாம பார்க்கின்றோம். திரு ஞான சம்பந்த பெருமான் ஆலவாய் திருத்தலத்திற்கு மதுரையம்பதிக்கு வருகின்ற பொழுது தேடுமால் அயனுக்கு அரியவர் மகிழ்ந்த திரு ஆலவாய் மருங்கு அணைந்து நீடு உயர் செல்வ கோபுரம் இறைஞ்சி நிறை பெரு வியப்புடன் புக்கு மாடு சூழ் வளம் கொண்டு உடையவர் கோவில் மந்திரியாருடன் புகுந்தார். குலச்சிறையாருடன் கோபுரத்தை வந்து வணங்கி அவர் உள்ளே புகுந்தார் என்று இவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவையாறிலே வருகின்ற பொழுது வடகரையில் திருவையாறு எதிர்த்தோன்ற மலர்க்கரங்கள் உடல் உருக உள்ளுருக உச்சிமேல் குவித்தருளி கடல் பறந்ததென பெருகும் காவிரியை கடந்து ஏறி தொடர்புடைய திருவடியை தொழுவதற்கு நினைவுற்றார். அந்த கோபுரத்தை பார்த்த மாத்திரத்திலே உள்ள முருகி உடல் உருகி, அப்பா உச்சிமேல் கை குவித்த வண்ணம் இப்படி அல்லவா இருக்க வேண்டும், வழிபாடுனா அப்படி இருக்கணும். ஏன்னா அடியார்களுக்குரிய இலக்கணம் என்றெல்லாம் பார்க்கின்றோம். அந்த கண்டமிசை தழுதழுத்தலும் நா துடித்தலும் இதழ் துடித்தலும் கம்ப மாதல் விண்டு மயிர் பொடித்தலும் அங்கம் வெதும்பியே விதிர் விதித்து வெயிர்த்தல் நில்லாது என் திசைகள் தள்ளாடி விழல் விழி கண்ணீர் பிளிற்றல் கழுந்து இறங்கல் ஆர்வம் கொண்டு பரவசப்படுதல் இவை 10 அடியார்க்கு குறிகள் அம்மா என்று நம்முடைய கந்தபுராணம் பேசுகின்றது. எனவே இப்படிப்பட்ட அடியார்களுக்குரிய இலக்கணமாக இருந்து ஈசனையே பணிந்து உருகி இன்பம் மிக களிப்பு எய்திய பேசினவாய் தழுதழுப்ப கண்ணீர் பெருந்தாரை மாசிலா நீர் இழிந்து அங்கு அருவித்தர மயிர் சிலிர்ப்ப கூசியே உடல் கம்பித்து விடுவார் மெய் குணம் மிக்கார் என்று மெய் குணம் மிக்கார் என்று அந்த சேக்கிழார் சுவாமி பத்தராய் பணிவார்கள் என்கின்ற பாடல்ல அந்த பாட்டை நமக்கு சொல்லுகின்றார். எனவே மெய் குணம் மிக்கவர்கள், மீண்டு வாரா வழியை பெற்றவர்கள், அப்படி மெய் குணம் மிக்கார் இவர்களால் மட்டுமே அகலாமல் இருக்க முடியும் பெருமானுடைய திருவடியை. என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்று நமக்கு அப்பர் சுவாமி பாடி அருள் இருக்கின்றாரே. நம்முடைய மணிவாசக பெருமான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்றும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்றெல்லாம் பாடி அருள்கின்றாரே. எனவே இந்த முக்தி என்கின்ற பேரு சிவஞானியர்கள் பெறுவதற்கு அந்த முக்தியை பெற்றவர்களுக்கும் பூசை உண்டு, அவர்களுக்கும் 5 எழுத்து உண்டு, அவர்களுக்கும் எல்லா வழிபாட்டு முறையும் உண்டு. அவர்கள் கோபுரத்தையும் பெருமானுடைய எழுந்தள்ளி இருக்கக்கூடிய திருமேனியையும் கண்டு இருப்பார்கள், அதிலிருந்து மீளாமல் இருப்பார்கள் என்று நமக்கு இதனை
சிவஞான சித்தியார்ல 321வது பாடல்ல அமலன் அப்பு அணைந்த உப்பு போல் அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒலிப்பது போல் ஆக்கி மேலித்து அடக்கி மேலித்து தானெல்லாம் வேதிப்பான் அகி கரும்பை தேனை பாலை கனி அமுதை கண்டை கட்டியை ஒத்து இருப்பான் அந்த முக்தியினில் கலந்தே என்று காட்டியிருக்கின்றார். அதை நமக்கு அப்படிப்பட்ட தன்மையை அடியேனுக்கு அருள்வாயாக என்று மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த பாடல்ல நிறைவாக வைத்து, மேலும் கீழுமாய் அண்ட பித்திகள் உடைத்து மண்டி ஆதி நடு அந்தம் இல்லாமல் அடி நாயேனை அகலாமல் ஆண்டு கொள்வாய் என்று சொல்லல, ஆண்டு கொண்டங்கிறாரு. ஆக அந்த வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிநாயேனை அகலாமல் ஆண்டு கொண்ட, அப்போ அகலாமல் அந்த திருவடியில ஒப்பிலா முலையம்மை உடனாய் உரையும் மாசிலாமணீஸ்வரர் திருவடியில அகலாமல் ஆண்டு கொண்ட பெருமானாக என்றும் அருள் பாலித்து வருகின்றார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். ஆண்டு கொண்ட அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று நமக்கு அதனை நிறைவு செய்கின்றார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல இவ்வளவு சித்தாந்த செய்திகள் அத்தனையும் நமக்கு காட்டி அதை நிறைவு செய்திருக்கின்றார். அவர் அந்த சிவஞான சுவாமிகள் தம்முடைய அந்த தீட்சையெல்லாம் பெற்று திருவாவடுதுறை ஆதீனங்களோடு சேர்ந்து பல தலங்கள் தம்பிரான் சுவாமிகளோடு சேர்ந்து அந்த பட்டண பிரவேசம் திருத்தல யாத்திரையெல்லாம் மேற்கொள்கின்றவராக இருந்தார். அந்த பாதிரி புலியூரிலே வருகின்ற பொழுது அங்கே ஒரு புலவனுக்கு அங்கே அறிவித்தபடி இந்த பாதிரி புலியூரை வருகின்ற பொழுது கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதி உண்டாமோ என்று ஒரு ஈற்று அடியை கொடுத்து அந்த ஈற்று அடிக்கு உள்ள செய்யுளை யாத்து தருபவர்களுக்கு ஒரு பொன் முடிப்பு தருவதாக வள்ளல் ஒருவர் அறிவிக்கின்றார். அப்படி அந்த செய்தியை அங்கு இருக்கக்கூடிய ஒரு வறுமையற்ற ஒரு அந்தனர் அதை பார்த்து அதற்கு ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுது சிவஞான சுவாமிகள் அங்கு வர இவர் அவரிடத்து கொண்டு போய் கொடுத்து அடியேனுக்கு இதற்கு ஒரு செயல் யாத்து தரும்படி கேட்கின்றார். முனிவர் பெருமானோ அந்த அந்தனருக்கு உதவி செய்கின்ற வகையிலே அந்த செயலை நமக்கு அமைத்து கொடுக்கின்றார். வரை ஏற விட்ட அமுதம் சேந்தனிடம் அருந்தினை வல்லினம் என்றாலும் உரையேற விட்ட முதலாகுமோ என்ன சித்தென்று உரைக்கின் என்னாம் நரையேற விட்ட முதல் நாள் அவனா கொண்டு நரும் புலிசை மேவும் கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதியும் உண்டோ என்று சொல்லி அந்த செயலை அது நிறைவு செய்து கொடுக்கின்றார். அந்த அந்தனரும் அதை காட்டி அந்த எடுத்து அந்த பொற்கிளியை பெற்று மகிழ்கின்றார் என்று இவருடைய வரலாற்றில் நாம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த திரு பாதிரி புலியூர் அப்பர் சுவாமி கரையேறிய பாதிரி புலியூர் கரையேற விட்ட முதல்வா அந்த பிறவி என்கின்ற கடலில் இருந்து கரையேறிய குப்பம் என்றே என்ற ஒரு பகுதி அமைந்திருக்கின்றது அந்த பாதிரி புலியூர்ல. இந்த பாதிரி புலியூரிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வருகின்றார் முனிவர். அப்படி வருகின்ற பொழுது மாணவர் பலருக்கு சமய நூல்களையும் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் பாடம் சொல்லி கொடுத்து வருகின்றார். ஒரு நாள் சிவ வைணவ அடியார்கள் முனிவரிடம் வந்து கம்பராமாயணம் போல ஒரு நூல் தமிழில் இல்லை என்று இருமாப்புடன் கூறினார்கள். அவர்களினுடைய அகங்காரத்தை அடக்கும் பொருட்டு கம்பராமாயண காப்பு செயலாகிய நாடிய பொருள் கைகூடும் என்ற செயலில் உள்ள பல சந்தேகங்களை எழுப்பி இவைகளுக்கு விடை தந்தால் நீங்கள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று காட்டுகின்றார். அவர்களுக்கு அதை விடை கூற முடியவில்லை. எனவே முனிவர் தாம் எழுப்பிய தடைகளுக்கு தாமே விடையளித்து அந்த அவர்களுடைய அகங்காரத்தை நீக்கி அந்த தடைகளும் விடைகளும் ஆக ஒரு நூலை அமைக்கின்றார். கம்பராமாயண முதற் செய்யுள் சங்கோத்திர விருத்தி என்கின்ற நூலாக அது அமைந்தது. இதை போன்று அந்த வைணவர்கள் பொருள் கொள்ள இயலாது என்று கருதி விடுத்த அங்கோலி முட்டை என்ற பாட்டிற்கும் இழி வழக்கு சொற்களை உடைய பிரிதொரு பாட்டிற்கும் திறம்பட பொருளை காட்டி அமைக்கின்றார். சிவஞான சித்தியாருக்கு திருவண்ணாமலை ஆதீனத்தை சார்ந்த ஞானப்பிரகாச முனிவர் என்பவர் சிவசமவாத கொள்கைக்கு ஏற்ப உரையை எழுதியிருந்தார். அவ்வுரை சிவஞான முனிவரின் சிவஞான சித்தியார் பொழிப்புரையிலும் சிறந்தது என்று உணர்த்த வேண்டி பொழிப்புரையை விட
முனிவர் எழுதிய சித்தியார் பொழிப்புரையை விட அது சிறந்தது என்று உணர்த்த வேண்டி திருவண்ணாமலை ஆதீனத்துல இருக்கக்கூடிய பண்டார சன்னதியானவர் தம்முடைய ஒரு மாணவரை அனுப்பி சிவஞான சித்தியாரில் உள்ள எடுத்து என்னும் சொல்லுக்கு விளக்கம் கேட்கின்றார். அவர் அந்த மனக்கருத்தை அறிந்து ஞான பிரகாசருடைய உரையை மறுத்து விளக்கமாக என்னை இப்பவத்தில் என்று செய்யில் சிவசமவாத மறுப்பினை எழுதி அதற்கு அவர்கள் எழுதிய மறுப்பிற்கு மேலும் மறுப்பாக எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைரக்குப்பாயம் என்று எழுதுகின்றார் முனிவர் பெருமான். இத்தோடு ஞானப்பிரகாசரின் முழு உரையும் போலி உரையே என்று சிவசமவாத மறுப்பு உரை மறுப்பு என்ற நூலையும் இயற்றுகின்றார். ஆக இந்த இவர் ஞானப்பிரகாசர் எழுதிய சிவசமவாத கொள்கைக்கு ஏற்ப அவர் எழுதியிருந்த உரையை முழுவதுமாக மறுத்து சிவசமவாத உரை மறுப்பு என்கின்ற ஒரு நூலையே எழுதுகின்றார் என்று சொன்னால் இவருடைய திறம் எப்பேற்பட்டது. முனிவர் பெருமானை போல, அதனாலதான் அவர் முனிவர் பெருமானை என்ன சொல்றாங்க, சாத்திர நூல்களுக்கெல்லாம் உரையாணி என்று சொல்லுகின்றார்கள். நமக்கு இந்த சாத்திர நூல்கள்ல ஏதாவது ஐயம் ஏற்பட்டா முனிவர் உரை அன்றி வேற எந்த உரையும் நம்மால் ஐயம் தெளிவு இல்லாமல் தெளிந்து கொள்ள முடியாது. எனவே முனிவர் உரை அப்பேற்பட்டது. இந்த காஞ்சிபுரத்திலிருந்து முனிவர் பெருமான் திரு ஒற்றியூர் செல்லுகின்றார். அங்கே தியாகராச பெருமானை வழிபட்டு சில காலம் அங்கு தங்கி இருக்கின்றார். அந்த ஊரில் பெரும் செல்வராக திகழ்ந்த மணலி சின்னையா முதலியார் அவருடைய முனிவருடைய மேன்மை நிலையை கண்டு வியந்து அங்கேயே சில காலம் இருக்கும்படி பணிக்கின்றார். இவரும் அங்கே இருக்கின்றார். முனிவர் பெருமான் நெடுங்கால விருப்பமாக நம்முடைய சிவஞான போத மூலத்திற்கு ஒரு பேருரை எழுத விரும்புகின்றார். அதற்கு வேத சிவ ஆகமங்களை ஓதி உரை வகை செய்ய வேண்டும் என்று முதலியாரிடம் கேட்க அவரும் சைவ அந்தணர்களை எல்லாம் வரவழைத்து முனிவருடைய ஐயங்களை எல்லாம் தீர்க்கும்படியாக பயிற்சி கொடுக்கும்படியாக கேட்கின்றார். அப்பொழுது அந்த சைவ அந்தணர்கள் முனிவர் அந்தணர் அல்லரே என்பதனால் பயிற்சி கொடுப்பதற்கு தயங்குகின்றார்கள். இவர் அந்தணர் அல்ல, எனவே இவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது என்று தயங்குகின்றார்கள். உடனே அங்க 100 ஓலை துண்டுகளை எடுத்து கற்கலாம் என ஒரு ஓலை துண்டிலும் வேண்டாம் என்று மற்ற 99 சீட்டிலும் எழுதி அதை குலுக்கி போட்டு அதை ஒரு சிறுவனை கொண்டு அழைத்து எடுக்க சொன்னார்கள். அவன் அந்த கற்கலாம் என்கின்ற ஒரு சீட்டு 100ல ஒரு சீட்டு மட்டும் கற்கலாம்னு இருந்ததாம். மற்ற 99லையும் வேண்டாம், சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு இருந்துச்சான். ஆனா அது அவர்களுக்கு கிடைத்த பொழுது கற்கலாம் என்று சொன்ன சீட்டு வந்தவுடனே அவர்கள் வியப்புற்று ஒற்றியூரிலிருந்து அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்த சிவஞான சுவாமிகளுக்கு அந்த வேத சிவ ஆகமங்களை எல்லாம் ஓதி உரை செய்தார்கள். அவர்கள் முனிவர் பெருமான் அதையெல்லாம் திறத்துடன் கற்று சிவஞான போத பேருரை செய்து அருளுகின்றார்கள். பின்பு திருவாவடுதுறை சென்று 11ஆம் பட்டம் இளைய பட்டமும் இருந்த அவையில் பேருரையை வைத்து வணங்கி குருமகா சன்னிதானத்தின் முன்னிலையில் அரங்கேற்றுகின்றார்கள். பேருரை கேட்ட அனைவரையும் முனிவருடைய பேராற்றலை போற்றுகின்றார்கள். அன்று முதல் மாப்பாடிய சிவஞான சுவாமிகள், மாப்பாடிய கர்த்தர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் நம்முடைய சிவஞான சுவாமிகள். பிறகு காஞ்சிபுரம் வந்திருக்கின்ற பொழுது தொண்டை நாட்டு தல யாத்திரை சென்றிருந்த குருமகா சன்னிதானம் பின்வேலப்ப தேசிகர் திருப்பெருந்துறையில் சிவ பரிபூரணம் அடைந்து அதை அறிந்து திருவாவடுதுறை செல்கின்றார். அங்கு மாணவர்கள் திரு சிற்றம்பல தேசிகர் பண்டார சந்நிதியாகும் விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்றார். மகா சன்னிதானம் தமக்கு அடுத்த இளைய பட்டமாக அம்பலவான தம்பிரான் என்பவரை நியமிக்கின்றார். இதுபொழுது மகா சன்னிதானம் சிவஞான முனிவரை இளைய பட்டமாக அமர்த்த விரும்பியதாகவும் முனிவர் பெருமான் அதை மறுத்து நான் வணங்க வந்தவரே அன்றி வணங்கப்பட வந்தவர் அல்லர் என்று கூறி மறுத்திருக்கின்றார். எனவே அந்த இளைய பட்டமாக தம்பிரான் சுவாமியாக இருக்க வேண்டிய சிவஞான சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, நான் வணங்க வந்தவன், எல்லோரும் என்னை வணங்கப்பட வந்தவர் அல்லர் என்று சொல்லி அதை மறுத்து நூல்கள் எழுதுவதிலே அவருடைய ஆர்வத்தை எல்லாம் அவருடைய திறத்தை எல்லாம் நூல்கள் அமைப்பதில் காட்டினார். குறிப்பாக அவர்கள் வடதிரு முல்லைவாயில் குளத்தூர் என்கின்ற தலத்தில் தங்கியிருந்த பொழுது வடதிரு முல்லைவாயில் அந்தாதி, சோமேசர் முதுமொழி வெண்பா, குளத்தூர் 10 அந்தாதி, குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் இதையெல்லாம் படைத்து கொடுத்தார். அங்கே இருக்கக்கூடிய இளங்காடு என்கின்ற திருத்தலம், அது இலசை என்று போற்றப்படுவது,
அந்த இடத்திற்கு சென்று அந்த பெருமானை வழிபட்ட பொழுது இலசை பதிற்று பத்து அந்தாதி அதை பாடி அருளியிருக்கின்றார். இப்படியாக நம்மளுக்கு பல இலக்கிய நூல்கள் முனிவர் பெருமான் வாயிலாக நமக்கு கிடைக்க பெற்றது. காஞ்சியில் இருக்கின்ற பொழுது பிள்ளையார் பாளையம் மணியப்ப முதலியார் அவருடைய ஆதரவில் தங்கியிருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய புதுப்பாளைய தெருவில் இன்றும் அந்த மடம் சிறப்பாக இருக்கின்றது. அந்த ஆதீன கிளை மடம் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டார் மடம் என்ற பெயரோடு தற்போது விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த மடத்துலதான் நமக்கு குறிப்பாக நம்முடைய கச்சியப்ப முனிவருடைய அதிட்டானமும் அங்கே இருக்கின்றது. அந்த சன்னதியில மெய்கண்டார் திருமேனியும் கச்சியப்ப முனிவருடைய திருமேனியும் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய திருமேனியையும் எழுந்தருள பெற்று அங்கே இன்றும் சிறப்பாக பூசித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த குருமகா சன்னிதானம் அவருடைய ஆணையினால். எனவே இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் நாம் என்றும் கண்டு மகிழ்கின்றோம். சிவஞான சுவாமிகள் பல காலம் தங்கி பலருக்கு பாடம் சொல்லி பல நூல்களை இயற்றினார். குறிப்பாக காஞ்சிபுரம், சென்னை, குளத்தூர், இளங்காடு, தொட்டிக்கலை ஆகிய ஊர்களிலே பலகாலம் அவர் வசித்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த திருத்தொண்டர் திருநாமக்கோவை, தொல்காப்பியர் சூத்திர விருத்தி, சித்தாந்த பிரகாசிகை, திரு ஏகம்பர் அந்தாதி, ஏகம்பர் ஆனந்த கழிப்பு, காஞ்சி புராணம் முதலிய நூல்களை எல்லாம் அருளி செய்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நூல்கள் ஏராளமாக நமக்கு இருக்கின்றது. அவர்கள் அருளி செய்த இலக்கண நூல் 2, இலக்கிய நூல் 14, மொழிபெயர்ப்பு நூல் 4, சாத்திர உரை 3, மறுப்பு நூல் 6 என்றெல்லாம் பார்க்கின்றோம். இவற்றை ஒவ்வொன்றாக நம்முடைய புனிதர் பேரவை மூலமாக நாம் அதை சிந்திக்க இருக்கின்றோம். கச்சியப்ப முனிவருடைய இவருடைய மாணாக்கர்கள் இவருக்கு பல நூல்களை அமைத்து இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியர் இவர்கள் எல்லோரும் சிவஞான சுவாமிகள் மீதே பணுவல் அமைத்திருக்கின்றார்கள். நாம் தொடர்ந்து இன்றைக்கு நாம அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்கின்ற 10 பாடல்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய பதிவுகளிலே அடுத்ததாக சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற ஒரு அற்புதமான நூலை சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற நூலை நாம் விளக்கத்தோடு அதில் நிறைய செய்திகள், புராண கருத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூல். நிறைய சொல்லலாம். அதுல சைவ சித்தாந்த கருத்துக்களும் புராண செய்திகளும் பலவாக அமைந்திருக்கக்கூடிய அந்த சோமேசர் முதுமொழி வெண்பா என்ற நூலை நாம் அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அமைத்து கொடுத்த புனிதர் பேரவை அன்பர்கள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் மேல்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.